ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதும் ஒரு அம்மா படிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா, நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டியில் வீடை பராமரிக்கிறது, குழந்தைங்களை கவனிச்சிக்கிறது, குடும்பத்தோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு எல்லா பொறுப்புகளும் இயற்கையாகவே ஒரு பெண் மேலே தான் வந்து விடுது. இதுக்கு நடுவில் ஒரு எக்ஸாம் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது சுலபமே கிடையாது. ஆனால் வெளியில் பார்க்குறப்போ வீட்டில் தானே இருக்காங்க, நாள் முழுக்க டைம் இருக்குமே, ஏன் இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னு ஈஸியாக பேசுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம யாருமே பேசாத பட் டெய்லி ஃபேஸ் பண்ணுற மாம் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முழுசாக 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுனா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. கல்யாணம் ஆகாத பேச்சுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஆனால் ஒரு அம்மாவுக்கு காலையில் எழுந்திரிச்சிலேருந்து சமையல் பண்ணணும், குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், கணவர் அத்தை மாமான்னு கவனித்து அனுப்பணும். இதுக்கிடையில் சின்ன குழந்தையாக இருந்தால் டைப்பர் மாத்திரத்துலேருந்து பெரிய குழந்தையாக இருந்தால் அவங்க ஹோட்டல் கணக்காக கேட்குற ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும். இந்த மாதிரி 24/7 இன்டரப்ஷனுக்கு நடுவில் படிக்கிறது ரொம்ப பெரிய சவால். ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் ஒரு டைம் டேபிள் போட்டால் அது 80% டைம் ஆச்சும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒரு அம்மாவுக்கு நாம் எவ்வளவு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டாலும் அது அடுத்த 24 மணி நேரம் கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் தினமும் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா அன்னைக்குன்னு பார்த்து அடம் பிடிச்சி நாள் முழுக்க நம்ம கூடவே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இது போதாதுன்னு குடும்பத்தில் திடீர் விசேஷங்கள், பர்த்டேஸ், கோவில் ட்ரிப்ஸு, சொந்தக்காரங்களை வீட்டுக்கு போகிறதுன்னு எதையும் நம்மளால் நோ சொல்லவே முடியாது. இது எல்லாத்தையும் விட பெரிய சவால் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட திடீர் மூட் ஸ்விங்ஸ், அவங்களோட மூட் அவுட் அல்லது சின்ன சின்ன குடும்ப மனக்கசப்புகளை கூட நம்ம மனசை ரொம்பவே பாதிக்கும். சரி, எல்லாருக்கும் தூங்கின அப்புறம் நைட் படிக்கலான்னு நினச்சா அன்னைக்கேன்னு பார்த்து குழந்தை தூங்கவே தூங்காது. இப்படி தினமும் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கூட இருந்த மாதிரியே ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனில் இருந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு புது அம்மாவை எடுத்துக்கிட்டால் நைட் பூரா முழிச்சு குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும். அவங்களால தொடர்ச்சியாக 3 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. சரி, குழந்தை கொஞ்சம் பெருசாச்சுன்னா தூங்கலாம்னு பார்த்தா அங்கேயும் முடியாது. நைட் குழந்தை லேட்டாக தூங்கும், ஆனால் காலையில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்க நம்ம நேரமாக எழுந்திக்கணும். இப்படி தினமும் ஒரு ஸ்லீப்லெஸ் சைக்கிள்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த தொடர்ச்சியான தூக்கமின்மையால் உடம்புல ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத சோர்வு வந்துடும். சரி, பிடிவாதமாக உட்காந்து படிப்போம்னு புக்கை எடுத்தால் கண்ணு சொக்கும், தலை பாரமாக இருக்கும், படித்தது எதுவுமே மண்டையில் ஏறாது. இப்படி நான் உட்காந்து அழுத அந்த தருணங்கள் ரொம்பவே கொடூரமானது. ஐயோ, நம்ம குழந்தைய நாம் கவனிக்காமல் விட்டுட்டோமோ, நாம் சுயநலமாக இருக்கோமோ, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கலையோ, தப்பான டைமில் குழந்தை பெற்றுக்கிட்டோமோ, ஒரு வேளை நம்ம குழந்தை பெருசானதும் நம்மளை வெறுத்துடுமோ, ஒரு அம்மாவா நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யலையோ, இப்படியெல்லாம் தினசாக வர குற்ற உணர்ச்சி. உண்மையை சொல்லணும்னா, ஒரு அம்மா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை விட இந்த மனசுக்குள்ளே ஓடுற குற்ற உணர்ச்சியோட போராடுறது தான் 10 மடங்கு கஷ்டம். ஆக்சுவலி நம்ம சுயநலமாக எல்லாம் இல்லை, இது நம்ம உரிமை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் புக்கு திறந்து உட்காந்து பாலிட்டி படிச்சுட்டே இருப்போம். ஆனால் மூளையோட ஒரு மூளையில் ஐயோ, வாஷிங் மிஷினில் துணி போட்டோமே, அதை காய போடணுமே அப்படின்னு யோசனை ஓடும். கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் நைட்டுக்கு தோசை ஊற்ற மாவு பத்தமா அப்படின்னு யோசிப்போம். எக்கனாமிக்ஸ் படிக்கலாமா இல்லை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணலாமான்னு ஒரு பக்கம் ஓடும். இன்னொரு பக்கம் இந்த வாரமாச்சும் எப்படியாவது வீடை டீப் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு ஓடும்.
ஒரு அம்மாவோட தலை ஒரு நிமிஷம் கூட சாந்தமாக அமைதியாக ஃப்ரீயாக இருக்காது. மண்டைக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மென்டல் எக்ஸாஷன் வருமே, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. வீட்டில் ஒரு விசேஷமோ இல்லை ஒரு பொறுப்போ வந்தால் எல்லா வேலையும் நம்ம மண்டையில் தான் கட்டுவாங்க. நாம் 24 மணி நேரமும் வீட்டில் அவைலபிளாக இருக்கிறதா அவங்களாவே முடிவு பண்ணிப்பாங்க. இவ வீட்டில் தானே இருக்கா, இவ பார்த்துப்பா அப்படின்னு நம்ம நேரத்தையும் உழைப்பையும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற சிலர் பாஸ் பண்ணுற அந்த ரிமார்க்ஸ் தான். நம்ம படிக்கிறது ஒன்றா டைம் பாஸாக இருக்கும், இல்லை நம்ம படிக்கிறது ஃப்ரீ டைமாக இருக்கும். இவன் எங்கே படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக வார்த்தைகளை விட்டுடுவாங்க. இந்த மாதிரி கலாச்சார அழுத்தங்களுக்கு நடுவில், நம்ம மனசை காயம் பண்ணுற பேச்சுகளுக்கு நடுவில் தன்னோட கனவை விட்டு கொடுக்காம ஒரு அம்மா படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்குன்னு எந்த சப்போர்ட்டும் ஈஸியாகவே வராது. படிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்க சொன்னால் ஹஸ்பண்ட் அப்போ தான், எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் செம்ம வேலைம்மா, ஒரே மென்டல் ப்ரெஷராக இருக்குமா அப்படின்னு சொல்வார். மாமனாரோ இல்லை மாமியாரோ கிட்ட ஃபர்ஸ்ட்லி ஹெல்ப் கேட்கவே வராது. அதையும் தாண்டி கேட்டால், எனக்கு இந்த சொந்தக்காரங்களை பார்க்குற வேலை இருக்குது, வீட்டில் நிறைய மற்ற வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, சொந்த அம்மாவோ இல்லை அப்பாவோ கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போவே எதுக்குமா அவசரப்படுற, முதல்ல குழந்தை கொஞ்சம் வளரட்டும், குடும்ப பிரச்சனைலாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே இருந்து படிச்சுக்கலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு டைமை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. கடைசியில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி படிக்க முடியாமல் நடுவிலேயே குவிட் பண்ணுற நிலமை தான் வரும். பெரும்பாலும் நம்ம உடம்புல ஒரு சொட்டு தெம்பு கூட இல்லாதனால தான் எப்போவுமே இருக்கும். முக்கியமாக புதுசாக குழந்தை பிறந்த அம்மாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரியில் உடம்பு இன்னும் முழுசாக குணமடைந்திருக்காது. இடைவிடாமல் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும், ப்ராப்பராக தூக்கம் இருக்காது. குழந்தை வளர்ந்ததும் அவங்க பின்னாடி ஓடியே டயர்டாயிடுவோம். இதுக்கு நடுவில் நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம், சத்தானதை சாப்பிட மாட்டோம், எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், ஒரு வாக்கிங் போக மாட்டோம், ஏன் மன நிம்மதிக்காக ஒரு கோவில் கூட போக மாட்டோம். படிப்புக்காக நாம் நம்மளையே இழக்கிற நிலமை தான் வரும். ஒரு அம்மாவுக்கு தன்னோட படிப்பில் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இருக்காது. நாம் என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூடவே படிக்கிற ஒரு பியர் குரூப் கண்டிப்பாக இருக்காது. கோச்சிங் சென்டருக்கு போகாததால் கரெக்ட் டைமுக்கு கிளாஸுக்கு போய் உட்காந்து டைமுக்கு நோட்ஸ் எடுத்து டைமுக்கு டெஸ்ட் எழுதுகிற கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் அனுபவம் இருக்காது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் வீட்டோட 4 சுவத்துக்குள்ளே இருந்து படிக்கணும். இது நம்மளை இன்னும் தனிமையில் தான் தள்ளும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் உண்மையிலேயே ரொம்ப பெருசு. நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 1 வாரமோ அல்லது 2 வாரமோ தொடர்ந்து படித்தாலும் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால் அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆச்சுன்னா நாம் படித்த வேகம் சுத்தமாக குறைஞ்சிடும். இது போதாதுன்னு தினமும் தவறாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு அம்மாவுக்கு ரொம்பவே சவாலான விஷயம். சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எத்தனை தடவை படித்தாலும் ஏறாது, மண்டையிலையும் நிற்காது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது சரிப்பட்டு வராது, நாம் இதை விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்றது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்குதா? ரொம்ப ஃபெமிலியராக இருக்கா? வெல்கம் டு த கிளப். எனக்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் டேஸ் இப்படி தான் இருந்தது. இதை கடந்து தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். இந்த சூழ்நிலைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அட்வைஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.